Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நான் வந்து என்னோட யூடியூப் சேனலுக்காக ஒரு புதுசா ஒரு ஃபோன் வந்து வாங்கியிருக்கேன். அதுதான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். என்ன ஃபோன்னு பாத்தீங்கன்னா m31s தான் இது. நிறைய டெக் சேனல்ல வந்து ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே போட்டுட்டாங்க. இருந்தாலும் நம்ம சேனல்ல நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன் அதுக்காக நான் வந்து போடுறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து முழுக்க என்னோட யூடியூப் பேமெண்ட்ல மட்டும் தான் இந்த ஃபோன் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா m30 அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து போட்டிருப்பேன். அதுவும் அதே மாதிரி தான் என்னோட யூடியூப் பேமெண்ட்ல மட்டும் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். எதுக்காக பேமெண்ட்டை பத்தி இதில் நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, அதாவது நிறைய சேனல்ஸ் வந்து சொல்லுவாங்க யூடியூப்ல வந்து சுத்தமா வந்து காசே வரதில்லை, எங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே 2 சேனல் இருக்குது. 3 சேனலோட தான் சேர்த்து தான் சொல்கிறேன். 3லையுமே பெரிய அளவு வியூஸ் எல்லாம் கிடையாது. ஒரு டைம் வியூ போகும், ஒரு டைம் வியூ போகாது, அந்த மாதிரி ஒரு இதில் தான் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட என்னாலேயே இந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்க முடியுது அப்படின்னா பெரிய சேனல்ஸ் எல்லாம் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மெயினாக எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ தான் வந்து சேனல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாருமே வந்து மனசு உடைஞ்சு போகக்கூடாது, வீடியோ போட்டால் காசு வருமா வராது அப்படிங்கிறது. ஸோ உங்களாலே முடியும். நீங்கள் தொடர்ந்து எல்லாருமே நிறைய நல்ல கண்டென்ட் வந்து கொடுங்க, நிறைய பணம் சம்பாதிங்க. அது மூலமாக நீங்களுமே நிறைய பொருட்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா m31s வந்து 2 விஷயம், அதாவது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேம், இன்னொன்று வந்து 8GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. விலை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 அந்த மாதிரி ரூபாய் வந்து வித்தியாசம் இருக்குது. நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது 8GB ரேம் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது கொஞ்சம் 22,000 அந்த ரேஞ்சில் வந்து வர மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் ஒரு விலை இருக்கும். நீங்கள் சாம்சங் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேறு ஒரு விலை வந்து இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஃபோன் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் யூடியூப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கேமரா தான். அதாவது நான் நிறைய இதில் போய் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதோட கேமரா வந்து நல்லா இருக்குது, சோனியோட அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ என்ன மாதிரி கிளாரிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த பாட்டு வந்து நான் வந்து இந்த ஃபோன் வச்சு தான் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கா, எப்படி ஷூட் பண்ணுற அப்படின்னு. இது வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பாக்ஸ் தான், இதில் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கு அந்த வீடியோ இதோட வந்து சேர்த்து வந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடியது நான் நார்மல் மொபைலில் வந்து ஷூட் பண்ணதான் நான் வந்து வரப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம வந்து இந்த ப்ராசஸர் வேறு நல்லா இருக்கிறதுனால நம்ம இதிலே வந்து நம்ம பண்ணி நம்மளோட யூடியூப் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால நான் இந்த மொபைல் வந்து நான் வந்து அப்படியே சூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் என்னோட சாம்சங் m31s ஃபோன். நான் வந்து அமேசானில் வந்து வாங்கியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அவுட்டர் கவர் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்கும். பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சிம் கார்டு ஒன்லி அப்படிங்கிற டீட்டெயில் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் வந்து அப்படியே ஒட்டி வச்சிருப்பாங்க, நம்ம தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு 2 சைடில், அதாவது ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன், அப்புறமா சார்ஜர் இதெல்லாம் இருக்கும். இன்னொரு சைடில் உங்களுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த கவர் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கவரோட ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சாம்சங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஜெக்ஷன் பின் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம சிம் கார்டு மெமரி கார்டு அதெல்லாம் போடுறதுக்கு. கவருக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூசர் மேனுவல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு அதெல்லாம் இருக்கும். சார்ஜரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனை வந்து கையில் எடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. கவர் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபோன் பார்த்துக்கலாம். பின்னாடி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, அதையும் மறக்காமல் எடுத்துக்கோங்க. கலர் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. இதில் வந்து கேமரா பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. 5 கேமரா இருக்கும். இதில் சோனியோட சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம போட்டிருக்கேன், எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்லோ மோஷனில் கூட நம்ம வீடியோ வந்து எடுக்க முடியும். அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனில் வந்து இந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன் எல்லாம் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறது இந்த சைடில் தான் நமக்கு இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஃபோனில் நம்ம பின்னாடி இருக்கும், இதில் சைடில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபோன் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு இனிஷியல் செட்டப் எல்லாம் நம்ம பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய ஆப் எல்லாம் ஆல்ரெடி அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, தேவையில்லாதெல்லாம் நம்ம வந்து டிசேபிள் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை பொறுத்தவரையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.